அப்ப நம்ம எதிர்க்கட்சி வரிசையில இருந்தோம். மக்கள் திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சர். அப்ப சட்டமன்றத்திற்குள்ள நின்று கழகத்தை காப்பாத்தின எம்எல்ஏக்கள்ல முக்கியமான 3 பேர் சொல்லணும்னா துரைமுருகன் அவர்கள், சுப்பு அவர்கள், ரகுமான் கான் அவர்கள். இன்னைக்கு அந்த வரலாறு சொல்லும். இவங்க 3 பேரையும் இடி, மின்னல், மழை அப்படின்னு பதிவு செஞ்சிருக்கு. அவங்க 3 பேரை கேள்வி எழுப்புனா சட்டமன்றமே அதிரும். மக்கள் மன்றத்துல பேச சொல்லி அனுப்பி வச்சப்போ தமிழ்நாடு முழுக்க கட்டுக்கடங்காத கூட்டம் கூடிச்சப்போ, இன்னும் சொல்லணும்னா சில ஊர்களில் இவங்க கூட்டங்களுக்கு பேச போனப்போ அரங்கத்தில் ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. அப்போ மக்கள் காசு கொடுத்து டிக்கெட் வாங்கி இவங்க பேச்சை கேட்டாங்க. மாநாடுகளில் பேச ரகுமான் கான் இருந்தாலே கூட்டம் ஆர்ப்பரிக்கும், கைத்தட்டல் விண்ணை மூட்டும். அவருடைய நடை உடை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த சுருள் முடியை பார்த்தீங்கன்னா எடுத்து சுருட்டி விடுவார் முன்னாடி. தலையை சீவிடுவார் 5 நிமிஷத்துல. ஆனா சுருட்டத்துக்கு 10 நிமிஷம் ஆகும். அதப்புறம் நானே பார்த்துருக்கிறேன். அதை பத்தி கலைஞர் ஒரு முறை சொன்னார். சட்டமன்றத்துல உன் உடலாட, தலையாட, தலையில் உள்ள சுருள் முடியாட அக்காட்சி கண்டு ஆளும் அரசை ஆடியதுன்னு தலைவர் கலைஞர் அவர்கள் பாராட்டினார்.